வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த பர்பிள் அடினியத்தை ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு தாங்க எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா இது நான் வாங்கி ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. இது முழுக்க செம்மண்ணில் இருக்கிறதுனால இதை உடனே நான் ரீபாட் பண்ணலான்ட்டு தான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த செடியில் ஒரு கிளை பாருங்க, நல்லா வாடி இருக்குது பாருங்க. தண்டு பாதிச்சிருக்குமா இருக்கும், நல்லா வாடி இருக்குது. இந்த கிளையை நம்ம வெட்டி எடுத்துட்டு நடலாம். இது உள்ள கேடக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலைங்க. ஏன்னா இது முழுக்க செம்மண்ணில் இருக்கிறதுனால எனக்கு இந்த செடிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படிங்கிறனால தான் நான் இதை உடனே மாற்றலாம் அப்படின்ட்டு வெளியில் எடுத்து வச்சிருக்கிறேன். இது பாருங்க, நம்ம 2-3 நாள் முன்னாடி இது வீடியோ போட்டப்ப எப்படி ஒரு கலரில் இருந்துச்சு, டார்க் கலரில். இப்போ பாருங்க நிறம் மாறி இருக்குது பாருங்க. நான் கார்டன் கேலரியில் ஒரு 7 அடினியம் செடிகள் வாங்கியிருந்து வீடியோ கூட போட்டிருந்தேன் இல்லைங்களா. அதில் கூட ஒரு 3 பர்பிள் நான் சொல்லியிருக்கிறேங்க. எனக்கு பர்பிள் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் அப்படிங்கிறதுனால தான் நான் வாங்கியிருக்கிறேன். அதுலேயுமே 3 பர்பிள் கலர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்களோட அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அது வாங்கியிருக்கிறேன். பார்க்கலாம். இதுக்கு நான் வழக்கமாக எடுக்கிற மண்கலவை எடுத்து தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதை தொட்டியிலேருந்து வெளியில் எடுத்துட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேடக்ஸ் நல்லபடியாக இருந்தால் நான் வேர்கள் எதுவுமே வெட்டாமல் அப்படியே நான் ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை வேர்கள் ஏதாவது சின்ன சின்ன இது இருந்தால் நம்ம அறுத்துட்டு சேஃப் பவுடர் அப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு தாங்க நம்ம நட முடியும். வெளியில் எடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, நான் மண்ணிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இது நான் நேற்றே எடுத்து வச்சுட்டேங்க. அதாவது இதுவரை நீங்கள் பார்த்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க. நான் இதை வெளியில் மண்ணிலேருந்து எடுத்தப்போ பாருங்க, கேடக்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. என்ன காரணம்னா இது கட்டிங்ஸில் வச்சு நமக்கு வளர்த்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நான் இந்த செடி வாங்கும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. ஏன்னா இது கிராஃப்டிங் பண்ண மாதிரியும் தெரியல. அப்போ நமக்கு விதை மூலமாக வளர்ந்த ஒரு செடியை, அதுவும் இது மாதிரி யூனிக்கான ஒரு கலர் 500 ரூபாய்க்கு அப்படிங்கிறது எங்கள் ஊர் பக்கம் நர்சரியில் கண்டிப்பாக கிடைக்காது. நான் இதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் நர்சரியில் நான் இதே 6 மாதத்துக்கு முன்னாடி பர்பிள் சிங்கிள் பெட்டல் கேட்டேங்க. அது 750 ரூபா சொன்னாங்க. சின்ன செடியிலே கிராஃப்டிங் பண்ணது தான் அந்த ரேட் சொன்னாங்க. அதனால் இதை வாங்கும் போதே எனக்கு உள்ளே கேடக்ஸ் பெருசாக இருக்காதுங்கிறது தெரியும். ஆனால் இது கட்டிங்ஸில் வச்சுருக்காங்கங்கிறது வெளியில் எடுத்து பார்த்த பிறகு தான் தெரியுது. பரவாயில்லை, இதை நம்ம நட்டு வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதிலே பாருங்க, ஒரு பக்கம் முழுக்க நல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் லேசான ஒரு காயம் கூட இருந்தது. அதனால தான் இதை நான் நேற்று நடாம இன்னைக்கு நான் இதை நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சேஃப் பவுடர் அப்ளை பண்ணி நேற்று முழுக்க இதை ஏர் ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதில் இந்த இலைகள்லாம் நான் கட் பண்ணிட்டேன். எப்பவுமே நான் செடிகள் ரீபாட் பண்ணும்போது இது மாதிரி இலைகளை நான் கட் பண்ணிட்டு தாங்க நடுவேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒட்டை அறுக்கலை, கொஞ்சமாக பிளேடு வச்சு கொஞ்சம் இடம் விட்டு நான் அறுத்துருக்கிறேன். இது மாதிரி அறுத்தோம்னா நமக்கு கிளைகளில் எந்த பாதிப்பும் வராது. இதை நான் மண்ணில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இந்த செடியை இது மாதிரி மண்ணில் நட்டு வச்சுட்டேங்க. இதில் பெருசாக கேடக்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால வேர்கள் மட்டும் மண்ணுக்குள்ளே போகிறது மாதிரி வச்சுட்டேன். இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. ஏன்னா நான் நேற்று தான் இந்த மண்கலவை கலந்து தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். இதில் இந்த ஈரமே போதும் அப்படிங்கிறதுனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை. பொதுவாக அடினியத்துக்கு நம்ம ரீபாட் பண்ணும்போது ரொம்ப தண்ணி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இதை நான் வழக்கம் போல் ஒரு வாரம் நிழலில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வெயில் எடுத்து வச்சு தண்ணி சேர்த்துக்கிடுவேன். வழக்கம் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாங்க. இந்த பூ பாருங்கள், நான் இதை கட் பண்ணி விட்டுருவேன். இந்த செடியோட அடையாளம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த பூவை அப்படியே வச்சுருந்தேன். பார்க்கலாம் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு செடிகள்லாம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக செடி நல்லபடியாக வரும், பூ வைக்கும் அப்படிங்கிறதுனால இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வளரும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த 3 செடியுமே நான் கார்டன் கேலரியில் வாங்கின செடிகள் தாங்க. இந்த 3மே பர்பிள் கலர் அடினியம் தான். இதுவுமே சீக்கிரமாக நமக்கு பூக்கள் வச்சிருங்க. அது மாதிரி பூக்கள் வைக்கும்போது நம்ம பார்க்கலாம். நம்ம நர்சரியிலையோ இல்லை வெளியிலையோ செடிகள் வாங்கும்போது கண்டிப்பாக கவனமாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வாங்குற என்னோட அனுபவங்களை ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.